ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம வீடியோஸுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. பூரா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்ல முடியாது தான், பட் இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒன்று ரெண்டுக்காக சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த வகையில் தர்மாஸ் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருக்காரு. ராமேஸ்வரத்தில் பிறந்தேன்னு சொல்லியிருக்கார். நான் சொந்தமாக ஹோட்டல் தொழில் செய்யலாமா, செய்தால் வெற்றி வருவேனா அப்படின்னு கேட்டிருந்தார். இவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 27 செப்டம்பர் 1998, 2:38 AM ராமேஸ்வரம். இந்த டீட்டெயிலுக்காக ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுறப்ப அந்த ஜாதகத்துக்கு வந்து லக்னம் வந்து கடக லக்னம், விருச்சக ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது வந்து கேட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்திருக்கு. இதில் என்ன பியூட்டினா, இவ்வளோ நாள் வந்து இவர் கேது தசையில் இருந்திருக்கார். 8ஆம் இடத்துல கேது கூட குரு உட்காந்துருக்காரு கடக லக்னத்துக்கு. இப்போ சுக்கிர தசை ஸ்டார்ட் ஆகுது. அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்காரு சுக்கிரன். இப்போ பாருங்கள், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாயிருக்கான். சுக்கிரனுக்கு கால் கொடுத்த சூரியன் வந்து அவரோட கூடவே உட்காந்துருக்கார். அப்போ சுக்கிர தசை கண்டிப்பாக ஜெயிக்கும் இந்த ஜாதகருக்கு. இப்போ சுக்கிரன் நீசம் பெற்றவன் தசை வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் இப்போ எடுத்துக்கிட்டு போனால் வேலைக்கே போக முடியாது, வேலைக்கு போனால் கூட நிலையாக நிற்க முடியாதுங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ இவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம். அதனால் தாராளமாக ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கலாம். பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆவார். நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டா அப்புறம் சொல்லுங்கள், சரியா? அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தைரியமாக முதல் போட்டு தொழில் பண்ணலாம். இன்னொரு நண்பர் கொடுத்துருக்காரு, அதாவது விர்கோ ராஜ் 2412. விபரீத ராஜயோகம் மதிகொண்டு விதியை வெல்ல அந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜோதிடரை அணுக வேண்டுமா ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. விபரீத ராஜயோகம் வேலை செய்யுது அப்படிங்கிற பொருளாதாரத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே பொருளாதாரம் நிறைய கைக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிதானம் வேணும். புகழ் நிறையா வர ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிதானம் வேணும். எப்போவுமே புகழாகட்டும், அதுவும் போதை, தண்ணி அடித்தவன் கூட ஒரு நேரம் இறங்கிடுவான், சரியா? மறுநாள் காலையில் இறங்கி போயிடும் போதை. இந்த புகழ் போதை கண்ணுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடேங்க அப்பா நான் தான் பூரா, என்னால் தான் எல்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி கிளம்பிடும் வண்டி. அதனால் புகழ் போதை அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா, மற்றவங்களுடைய பாராட்டுரைன்னு ஒன்று வரும் இல்லையா. பிரமாதமாக இருக்குது, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் திறமையாக செயல்படுறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய தொழிலை பற்றி, அவங்களுடைய ஒர்க்கை பற்றி, அவங்களுடைய ஆர்ட்டை பற்றி, அவங்களுடைய ஸ்பீச்சை பற்றி ரொம்ப பிரமாதமாக வந்து புகழ்ந்துரைக்கிறப்ப வந்து காதில் வேணால் போடலாமே தவிர மனசில் போட்டுறக்கூடாது. மனசில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமலே வந்துடும். ஸோ அந்த வகையில் இந்த நீங்கள் கேட்டிருந்தது, இந்த விபரீத ராஜயோகம் நடக்குது இல்லையா, அப்போ பொருளாதாரம் நிறைய வர ஆரம்பிக்கும், அல்லது லெகசி வர ஆரம்பிக்கும். அப்படி வரையில் என்ன பண்ணணும்னா, இது நிற்குமா நிற்காதா, இது யோகத்தில் வருதா விபரீத ராஜயோகத்தில் வருதா அப்படிங்கிறத ஜோசியத்தை கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அவங்களுக்கு. இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சா. சப்போஸ் இது யோகம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாட்டுக்கு அந்த யோகத்தை அனுபவிக்கலாம். இது விபரீத ராஜயோகம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நிதானமாக இருக்கணும். அப்படி இருந்து என்ன நிதானமாக இருந்தாலும் உங்களுக்கு வர்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். பொருளாதாரம், வருமானம், புகழ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இப்படி வரையில் என்ன பண்ணணும்னா, நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். அந்த தான தர்மத்தை மீறி உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 10 பேர் நல்லா இருப்பான்னு சொல்லணும் சார். விறகர் அதனை இது இட்டாரை மெச்சா விரவலனும் அப்படின்னு ஒரு இலக்கிய கவி உண்டு. பணம்னு இல்லை, ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து நீ நல்லாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் வாயில் நல்லாருன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகத்தினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு உறுதியாக வாய்ப்பு உண்டு. அதனால் கூடுமான வரைக்கும் விபரீத ராஜயோகம் வேலை செய்யுது அப்படின்னா தான தர்மம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு வழி. தான தர்மங்கிறது கோயிலில் கொண்டு போய் கட்டுக்கட்டாக போடுறது இல்லை சார். நீடி பீப்புளுக்கு உதவி பண்ணணும். யாருக்கு தேவையோ, யார் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த உதவியை பண்ணுங்கள். நிச்சயமாக அது வந்து அந்த விபரீத ராஜயோகத்தில் வரக்கூடிய சிக்கல்லேருந்து காப்பாற்றும். மிக்க நன்றி. அடுத்து மகாலட்சுமி 1D1SM அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து, 11ஆம் அதிபதி குரு பார்த்தால் எப்படி சார், தசை முடிஞ்சு போச்சு, சுக்கிர தசை 11ஆம் அதிபதி தசை. இதுக்கு அநேகமாக பதில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்புறம் வந்து இன்னொரு நண்பர் கொடுத்துருக்காங்க,
யூ ஆர் நாட் எ ஹியூமன், யூ கிவ் எ கிளியர் கான்ஃபிடென்ட் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் டவுட் அபவுட் தேர் லிவிங்ஸ். ஐ ஹேண்ட்ஸ் அப் யூ சார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதெல்லாம் பாராட்டுரையெல்லாம் நல்லாத்தான் இருக்குது. ஆனால் ஒரு வரி இருந்துச்சு பாருங்க, சே நீ மனுஷனே கிடையாதியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரைட்டர் ஜெயமோகன் இருக்கார் இல்லையா, அவரை வந்து திருவண்ணாமலையில் மீட்டிங்க்கு போயிருந்தப்ப ரூமில் சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அவருடைய ரூமில் போய் சந்திச்சுட்டு முதல்ல நான் கேட்ட கேள்வியாக தான் கேட்டேன், என்னங்க கதை எழுதுனா இப்படியா எழுதுறது? கொஞ்சமாவது அதாவது புக்கை படிச்சுட்டு கீழே வச்சிட்டோம்னா அந்த மனசு கனமாகவே இருக்கிற மாதிரியா புக் எழுதுறது? சும்மா ஒரு விஷயத்த படிக்கிறோம் கேட்குறோம்னா ரொம்ப ஜாலியாக இருக்கணும்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, அது வந்து பலகால மனதில் இருந்த விஷயங்களை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். வணங்காமுடி அப்படின்னு ஒரு கதை எனக்கு வந்து உதயசங்கர் அந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணார். அதில் வணங்காமுடி இல்லை, வணங்கான் அப்படின்னு ஒரு டைட்டிலில் ஒரு கதை, ஜெயமோகன் சாருடைய கதை. அதே மாதிரி யானை டாக்டர் அப்படின்னு, அது ரெண்டுமே வந்து மனசை கனமாக்கக்கூடிய கதைகள். அது நான் இப்போ பெரும்பாலும் கதையெல்லாம் படிக்கிறது இல்லை, இப்படி இருந்தாலும் அவர் உதயசங்கர் கொடுத்தார் இல்லையா, அதனால் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக படித்ததும் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அவர்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு யதார்த்தமாக சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சது. அவர்கிட்ட அதை தான் முதல்ல பேசினேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அரங்கநாதன் ஒரு நண்பர் தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தார். சந்தித்தோம். அப்போ சொன்னேன், அது மாதிரி நீ மனுஷனே இல்லையா அப்படின்னு சொல்லல, மிரள வேண்டியதாக போச்சு சார், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இன்னொரு நண்பர், அதாவது ஜே அசோக் 009, 10வது கட்டத்தில் சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சனி, 11வது கட்டத்தில் சூரியன் ப்ளஸ் புதன், இப்படி இருக்குது சார், என்ன பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? சார் நீங்கள் நிச்சயமாக நல்ல விதமாக பலன் கணிக்க ஆரம்பிச்சிருவீங்க சார். எப்போ வந்து உங்களுடைய பிரச்சனை இந்த இடத்துல இப்படி இருக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி வந்து நான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற கேள்வி வருது பாருங்கள். கேள்வி கேளுங்க, பதில் தானாகவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நல்ல கேள்வியாக கேட்டிருக்கீங்க. 10வது கட்டத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி இருக்கு இல்லையா, 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் 10ஆம் இடத்துல இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. பாவ கிரகமும் இருக்கலாம், பாம்பு கிரகமும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம் 10ல், இன்க்ளூடிங் மாந்தி. 11ல் மாந்தி இருந்தால் தான் யோகம் அப்படிம்பாங்க, 10ல் மாந்தி இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். சரியா, இது ஒரு பாயிண்ட். அடுத்து 11வது கட்டத்தில் சூரியன் புதன் இப்படி இருக்குது, என்ன சார் பண்ணுறது அப்படின்னீங்க இல்லையா. 11th ஹவுஸ் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாபஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அது யோகம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அவங்களுக்கு மல்டிபிள் இன்கம் வர்றதுக்கான சோர்சஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் உண்டு. அதனால் 10வது கட்டத்தில் இருக்கிறதுங்கிறது தொழில் ஸ்தானத்தை ஸ்ட்ராங் பண்ணும். 11வது கட்டத்தில் 2 கிரகம் இருக்கிறதுங்கிறது மல்டிபிள் இன்கம்மை கொடுக்கும். ஸோ ரெண்டுமே பாசிட்டிவான ஆட்டிடியூடில் தான் இருக்குது, நத்திங் டு ஒரி. சரியா, சனி வக்ரம் செவ்வாய் பரிவர்த்தனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில் ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் ஆச்சுன்னா, அந்த வக்ரமான கிரகம் பரிவர்த்தனைக்கு அப்புறம் ராகு கேதுவோட கனெக்ட் ஆச்சுன்னா அது யோகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டோடு வச்சுக்கிடுவோம். இதை நம்ம ஃபர்தராக வந்து ஃபுல் வீடியோவாக விளக்கத்தை பார்ப்போம். சரியா, அடுத்தது இன்னொரு முக்கியமான டவுட் கேட்டிருந்தார். ஐயா, வலம்புரி விநாயகர் சிலை 30 ஆண்டுகளாக வீட்டில் வைத்து வழிபட்டு வருகிறோம். எங்கள் வீட்டில் அனைவரும் சுத்த சைவம்தான். அண்ணனுக்கு தற்போது விவகாரத்து ஏற்பட்டது. சிலர் வலம்புரி விநாயகர் சிலை வீட்டில் வைக்கக்கூடாது, கோவிலில் கொடுத்து விடுங்கள் என்கின்றனர். நான் தீவிர விநாயகர் பக்தை. அண்ணனுக்கு 10ல் தனுசில் தனித்த கேது, 10லன்னா மீன லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல தனிச்ச கேது. எனக்கும் 10ல் மேஷத்தில் செவ்வாய் ப்ளஸ் கேது, அப்போ கடக லக்னம்னு அர்த்தம். ஆனால் எங்களுக்கு அப்படி செய்ய மனமில்லை. இது உண்மையா? வழிபாட்டை தொடரலாம் தானே? தயவு செய்து கூறுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி இந்திரான்னு ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தியா திருப்பதிக்கு போகாத, இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் வரைந்தியா அந்த சாமிக்கு போகாது, இந்த சாமிக்கு போகாது, இதை இப்படித்தான் கும்பிடணும், அதை அப்படித்தான் கும்பிடணும், இதை வந்து அஷ்டமி நவமியில் தான் கும்பிடணும், இதை வந்து அமாவாசை அன்னைக்கு தான் கும்பிடணும், இதை பௌர்ணமி அன்னைக்கு தான் கும்பிடணும், இந்த சாமியை கும்பிடவே கூடாது, இங்கே போய் பார்த்தனாலே சனீஸ்வரனை போய் பார்த்தாலே பிடிச்சிக்கிறோம்டா அப்படின்ற மாதிரியான இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து அதாவது என்னென்னா ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள், ஓவர் ஆக்ஷன். இதெல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வம்னா அது தெய்வமாக மட்டும்தான் இருக்கும். தெய்வங்கிறது அறம், தெய்வங்கிறது சுத்தம், தெய்வங்கிறது பரிசுத்தம். இன்னும் சொல்லணும்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், நம்ம இறைவனை நோக்கி போகிறப்ப நீ வந்தாத்தான் நான் பலன் கொடுப்பேன், அவன் வந்தான்னா நான் பழி எடுப்பேன் அப்படின்னு ஒரு சாமி இருந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சாமியே இல்லை. சரியா, அதுவும் வந்து கட்சி கட்டிக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படிலாம் கிடையாது. அதாவது யார் வேணாலும் திருப்பதிக்கு போகலாம், யார் வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம், எப்போ வேணாலும் கும்பிடலாம்.
சார் பல மதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த நேரத்தில் தான் சாமி கும்பிடணும், இந்த முறையில் தான் சாமி கும்பிடணும் அப்படின்ற மெத்தட் இருக்குது சார். ஆனால் இந்துவிசம் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பிடிச்சா பிள்ளையார், நீ மண்ணில் பிடி, சாணியில் பிடி, மஞ்சளில் பிடி, சோத்தில் பிடி, எதில் பிடிச்சாலும் பிடிச்சி வச்சா பிள்ளையார். 2 அருகம்பில்லை குத்தி ஒரு பொட்டு வச்சேன்னா போதும், அதான் இறைவன். அதனால தான் எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னா. அப்போ சுவாமியை கும்பிட்றது அப்படிங்கிறது எப்போ வேணாலும் கும்பிடலாம், எப்படி வேணாலும் கும்பிடலாம். இப்போ வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொன்னீங்க. வலம்புரி விநாயகர் அப்படிங்கிறது ரொம்ப கிராக்கியான விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? இப்போ நார்மலாக விநாயகருங்கிறதுக்கும் வலம்புரி விநாயகருக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வலம்புரி விநாயகர் மட்டும் இல்லை, விநாயகர்னு வீட்டில் வச்சுருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் வலம்புரி விநாயகரை தொடர்ந்து கும்பிட்டுக்கிட்டே இருங்க. இந்த விநாயகர் வச்சிருக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கை கெட்டு போகுது அல்லது அண்ணனுக்கு டைவர்ஸ் ஆகிப்போச்சு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 100% ஏற்புடையது அல்ல. சப்போஸ் அந்த விநாயகர் சிலை இருக்கிறதுனால தான் அண்ணனுடைய வாழ்க்கை பாதிச்சிருச்சு, அவருக்கு வந்து டைவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக அது வந்து விநாயகரே அல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது எங்கும் நிறைந்த பரம்பொருள், அந்த பரம்பொருளை நம்ம பிள்ளையாராகவும் முருகனாகவும் சிவனாகவும் பெருமாளாகவும் லக்ஷ்மியாகவும் பிரம்மாவாகவும் இன்னும் பல வடிவங்களில் பார்க்குறோம். சரியா? அப்போது இறை அப்படிங்கிறது பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம். இறைவனால் ஒரு தீங்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. வலம்புரி விநாயகரை தாராளமாக நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம், அதனால் ஒரு தவறும் கிடையாது. தைரியமாக வச்சு வழிபடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பிள்ளையாரை பொறுத்து சொல்லல, ஏறானை காவலுரை எண்ணானை கன்றழித்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திரர் உற்பத்தி வரும், சத்தி வரும், சித்தி வரும் தான். நான் எண்ணிய காரியம் சித்தி ஆகும்ன்றான் பிள்ளையாரை கும்பிட்டான். அதனால் நீங்கள் பிள்ளையாரை கும்பிடுங்க, வீட்லேயே வச்சு கும்பிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தார், பேர் என்ன தெரியுமா? ராஜரத்தினம்னு விட்டுருந்தாரா? சரி, ராஜரத்தினம் நடராஜன் 7713 இந்த ஐடியிலிருந்து. சார், சந்திரன் நீசம் பெற்றால் வலிமை இழப்பு, சரி. திக்பலமானால் வலிமை அதிகம், சரி. பௌர்ணமி சந்திரனானால் அதி சுபர், ஓகே. 6-12 ஆதிபத்தியம் பெற்றால் பாவி, சரி. இவை அனைத்தையும் ஒருங்கமைத்தால் அவர் தரும் சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். ஒரு கேள்விக்கு 23 விதமாக பதில் சொல்லிக்கிட்டு போகலாம். இதில் இத்தனை கேள்வி நினச்சிருக்கீங்க. நான் பாருங்கள், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். சந்திரன் நீசம் பெற்றால் வலிமை இழப்பு, ஒத்துக்கிறேன் சார். ஒருத்தருக்கு சந்திரன் நீசமாகி அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்தால், அந்த சந்திரனை குரு பார்த்துருந்தா, அந்த சந்திரன் 6க்கு அதிபதியாகி நீசமாகி இருந்தால், இதெல்லாம் பாசிட்டிவான ஐட்டம். நம்ம எப்பயுமே நெகட்டிவை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம எதில் கஷ்டப்படலாம், ஒரு கவலை இல்லைன்னு வைங்களேன், ஆஹா எனக்கு ஒரு கவலையும் இல்லையே, என்ன கவலை திடீர்னு வரப்போதோ அப்படின்னு நினச்சி பாய்ந்துட்டு கிடப்பாங்க. இருக்கிற நாளை சந்தோஷமாக அனுபவிக்கலாம்ல, போகிற நாளை பற்றி என்ன கவலை சார்? கோழை வந்து டெய்லியுமே செத்து பிழைப்பான் சார். தைரியசாலி வீரன் வந்து ஒரே ஒரு நாள் தான் சாவான், பாக்கி நாள்லாம் வாழுவான், அதுவும் என்ஜாய் பண்ணி வாழ்வான்னு சொல்லணும், இன்னும் சும்மா சொல்லக்கூடாது. சரி, இப்போது சந்திரனுக்கு இப்படியாச்சா? திக்பலமானால் வலிமை அதிகம் அப்படின்றீங்க. திக்பலத்தில் நிற்கிறார் சந்திரன், சரியா? ஆனால் அவருக்கு வீடு கொடுத்தேன் நீசமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, வக்ரம் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அந்த திக்பலத்துக்கு வேல்யூ இல்லை சார். நம்ம இந்த ஷட்வர்க்க பலங்களில் திக்பலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திக்பலம்லாம் ஒரு பாயிண்ட்டு, அதாவது பலன் கணிக்கிறதுல ஒரு 20 மார்க்ஸ் வேணால் கொடுக்கலாம். இது நாட் இந்த 100 மார்க்ஸ் ஆர் நாட் இந்த 90 மார்க்ஸ் ஃபார் திக்பலம். திக்பலத்துக்கு ஒரு 20% 20 மார்க் வேணால் கொடுக்கலாம். அப்போ ஒரு கிரகம் திக்பலமாக இல்லை அப்படின்னாக்கா அந்த தசை வேஸ்ட்டாக போயிடுமா, அல்லது அவன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுமா? இப்போ சந்திரன் வந்து திக்பலத்தில் இல்லை சார், அப்போ அவங்க அம்மா வந்து ஆயுளோடு இருக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்கிறது. சரி, சந்திரன் திக்பலத்தில் இருக்காங்க, அவங்க அம்மா வந்து 100 வருஷத்துக்கு மேலேயா இருக்காங்க. இன்னொரு விஷயம், திக்பலம்ங்கிறது நீங்கள் பலன் எடுக்கிறீங்க இல்லையா, எடுக்கிறதுல 20% வேல்யூ அது கொடுங்க, ரொம்ப கரெக்டான பலன் எடுப்பீங்க நீங்கள். சரி, அடுத்தது இன்னொரு நண்பர் கொடுத்திருந்தார், பரிவர்த்தனை பிளானட்ஸ் பிட்வீன் 11th and 1st house, டஸ் திஸ் இண்டிகேட்ஸ் 2 மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் தட் 11th house பிகம் ஸ்ட்ராங்கர். இதை தான் சார் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். அதாவது 11th house ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால ஒருத்தருக்கு 2 கல்யாணம் அமையும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் நிச்சயமாக கிடையாது. 11th ஹவுஸில் எந்த கிரகமும் இல்லாமல் இருந்து 11th ஸ்தானாதிபதியும் வீக்காக இருந்தாலுமே 2வது கல்யாணம் அமைகிறதுங்கிறதும் உண்டு, சரியா? அதனால் 11ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகிவிட்டது, அதனால் இவருக்கு இன்னொரு கல்யாணம் அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போகாதீங்க. அந்த 11ஆம் இடம் அண்ணன்கிட்டருந்து உதவி வர்றதா இருக்கலாம், அபரிமிதமான பொருளாதாரம் சேர்றதா இருக்கலாம், அல்லது காதல் வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது வந்து காதல்ங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் வர சொல்ல, நான் கல்யாணத்துக்கு முன்னால் வர சொல்கிறேன். ஒரே காதலோட ஏக காதலோடு இருக்கிற மாதிரியான பாயிண்ட்டு, சரியா?
இது இல்லாமல் 11ஆம் இடம்ங்கிறது பாப்புலாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாட்டு பிரயாணத்தை, ஷார்ட் டைம் பிரயாணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், வெளிநாடுகள்லேருந்து வருமானம் வர்றதுக்கான ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இது மாதிரியான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கே. நீங்கள் 11ஆம் இடம்ங்கிறது பொண்டாட்டி மட்டும்தான் எடுத்துக்கிறதா, அதுவும் 2வது பொண்டாட்டின்னு மட்டும்தான் எடுத்துக்கிறதா அப்படின்னாக்க அந்த கான்செப்ட் தப்பு சார். ஒரு 11th லார்ட் ஒன்றும் வேணாம் சார். இப்போ இப்படி எடுத்துக்கோங்க, லக்னாதிபதி வக்ரமாகி இருக்கிறார், லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கே ஜனாதிபதியானவங்கெல்லாம் இருக்காங்க சார் லக்னாதிபதி மறைஞ்சிருக்கிறதுல. அதை விட்டுட்டு லக்னாதிபதி அவ்வளோதான், நீ முடிஞ்சு போன போச்சு. இங்கே ஒரு என்ன யோகா இருந்து என்னையா செய்யுது, லக்னாதிபதி வீக் ஆகிட்டார்ல அப்படின்னாக்க எப்படியா ஜனாதிபதிலாம் ஆனார் காமிக்கிறேன் நான். அதை எடுத்துக்காட்டு ஜாதகங்கள் நிறையா இருக்குது. நாட் ஓன்லி இந்த பொலிட்டிக்கல் சினேரியோ, இதில் நிறையா இடங்களில் வந்து சக்ஸஸ் ஆனவங்க, தொழில் ரீதியாக சக்ஸஸ் ஆனவங்க, லெகசியில் சக்ஸஸ் ஆனவங்க இன்னும் நிறையா இருக்காங்க சார். அதனால் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாலே வந்து வாழ்க்கை வீணாக போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி 11ஆம் பாவாதிபதி ஆட்சி ஆகிட்டாலே அவருக்கு 4 பொண்டாட்டி வரும்னு அர்த்தம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது, அப்படி எடுத்துக்க முடியாது. ஸோ நத்திங் டு ஒரி அபவுட் யுவர் பரிவர்த்தனை யோகம், சரியா? நோ ஒரிஸ். அடுத்தது இன்னொரு நண்பர் கொடுத்துருந்தார், அமரன் கேமிங் அஃபீஷியல். வக்கர குரு பார்வையில் சனி செவ்வாய் சிம்மத்தில் 4ஆம் இடம். சனி செவ்வாய் சிம்மம்னாக்க 4ஆம் இடமா இருக்குதுனாக்கா அவர் வந்து ரிஷப லக்னத்துக்காரராக இருப்பார். வக்கர குரு பார்த்துருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இங்கே பாருங்கள், வக்கரம் பெற்ற குரு, ஆட்சி பெற்ற குரு, நீசம் பெற்ற குரு, அஸ்தங்கம் பெற்ற குரு, வேறு என்ன குரு சார் இருக்குங்க? கட்டத்தை விட்டு வெளியில் போய் உட்காந்துருக்க குரு, எந்த குருவாக இருந்தாலும் சரி சார். குரு பார்வை தான். கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதனால் அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே போக வேண்டியதில்லை. நீங்கள் நிச்சயமாக குரு பார்வை யோகத்தை மட்டுமே செய்யும், தோஷத்தை செய்யாது. அதனால் அந்த டென்ஷனே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடலாம், சரியா? கிட்டத்தட்ட இது மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் சொல்ல முடியலை, இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுங்க. நான் அடுத்த கமெண்ட்ஸ் ரிப்ளையில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிடைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.